Rise and Shine Legends, this is Radhika. இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளாஸ் 12 மேக்ஸ் NCERT syllabus chapter 7 integrals. இதில் exercise 7.3 பார்க்க போகிறோம். Find the integrals of the functions. Question number 9. Cos x by 1 plus cos x. ஓகே, இப்போ என்ன trigonometric formula இதில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா cos theta which is equal to cos squared theta by 2 minus sin squared theta by 2 இதை யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி 1 plus cos theta which is equal to 2 cos squared theta by 2. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாஸ் என்ன இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவாப்பா? ஓகே, இப்போ சொல்லுங்கள். which is equal to cos squared, இங்கே தீட்டாக்கு வேறு என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது, x by 2 minus sin squared x by 2 by 2 cos square x by 2. ஓகேவா? இதில் பாருங்கள், இந்த எக்ஸ்பிரஷனில் ரெண்டு டேர்ம்ஸ் இருக்குது. இந்த ரெண்டு டேர்ம்ஸ்க்குமே இந்த டினாமினேட்டர் சொந்தம். சரியா? ஸோ நம்ம பிரித்து எழுதிக்கலாம். இந்த 2 இருக்குல்ல, இது 1/2 தானே. இது இந்த 1/2 நம்ம காமனாக வெளியில் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், cos squared x by 2 by cos squared x by 2. கரெக்டாப்பா? சென்டரில் மைனஸு, இங்கே வந்து sin squared x by 2 by cos squared x by 2. ஓகேவா? இதில் என்ன பண்ணலாம், இது ரெண்டுத்தையும் கட் பண்ணிடலாமா? கட் பண்ணிட்டா என்ன இருக்கும், இங்கே 1 இருக்கும். சரியா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், சைன் பை காஸில் இருக்குது. ஸோ நமக்கு தெரியும் சைன் தீட்டா பை காஸ் தீட்டா என்னது, டேன் தீட்டா இல்லையா? இங்கே ஸ்கொயரில் இருக்கிறதுனால டேன் ஸ்கொயர்னு நமக்கு கிடைக்கும். ஓகேவா? விச் இஸ் ஈக்குவல் டு 1/2. இந்த இடத்துல என்ன இருக்குது, 1 இருக்குது, மைனஸ் டேன் ஸ்கொயர்டு எக்ஸ் பை 2 அப்படின்னு கிடச்சிது. புரியுதாப்பா இது? இப்போ இதில் பாருங்கள், இதில் ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். என்னென்னா டேன் ஸ்கொயர்டு தீட்டா. ஓகேவா? டேன் ஸ்கொயர்டு தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர்டு தீட்டா மைனஸ் 1. ஓகேவா? இங்கே பாருங்கள், இங்கே நமக்கு தீட்டாக்கு பதிலாக என்ன இருக்குது, x by 2 இருக்குது. ஓகேவா? இப்போ சொல்லுங்கள், which is equal to 1/2 into 1 மைனஸ், இதுக்குள்ளே ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கணும். ஏன்னா இங்கே மைனஸ் இருக்கிறதுனால நம்ம ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கணும். சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1, இங்கே தீட்டாக்கு பதிலாக என்ன இருக்குது, x by 2 இருக்குது. அப்போ சீக்கன் ஸ்கொயர்டு x by 2 மைனஸ் 1. ஓகேவாப்பா? இப்போ இந்த மைனஸ் வந்து உள்ளே பூந்துச்சுன்னா என்னாகும், 1 மைனஸ் சீக்கன் ஸ்கொயர்டு x by 2. அதாவது இந்த டேர்மை மைனஸ் ஆக்கிடும், இந்த டேர்மை ப்ளஸ் ஆக்கிடும். ஓகேவா? ப்ளஸ் 1 அப்படின்னு வந்துடும். இப்போது விச் இஸ் ஈக்குவல் டு என்னாகும், 1/2 இன்ட்டு 1 + 1 2 மைனஸ் சீக்கன் ஸ்கொயர்டு x by 2. ஓகேவா? புரியுதா இது வரைக்கும்? நெக்ஸ்ட் வந்து இந்த 1/2 பாருங்கள், இதுக்கும் சொந்தம் இதுக்கும் சொந்தம் இல்லையா? அப்போ என்னாகும், 1/2 இன்ட்டு 2 என்ன வரும், 2/2ன்னு வரும் இல்லையா? சென்டரில் மைனஸு, இதோட இது மல்டிப்ளை ஆகும்போது 1/2 சீக்கன் ஸ்கொயர்டு x by 2 அப்படின்னு வரும். சரியா? இதில் வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம், இதையும் கட் பண்ணிடுவோம். கட் பண்ணிட்டா நமக்கு 1 வந்துடும். ஓகேவா? அப்போ ஐ என்ன கிடச்சிருக்கு, சரி இது ஐ இல்லை, நம்ம இன்னும் இன்டகிரேட்டே பண்ணல இல்லையா? இது வந்து cos x by 1 plus cos x. ஓகேவா? இது நமக்கு என்னது, 1 மைனஸ் 1/2 சீக்கன் ஸ்கொயர்டு x by 2 அப்படின்னு கிடச்சிருக்கு. சரியாப்பா? இது வந்து தீட்டா. ஓகே, இனிமேல் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்டகிரேஷன் பண்ண போகிறோம். சரியா? let I which is equal to integral, இந்த ஃபுல் ஃபங்க்ஷனை எழுதிக்கோங்க, 1 மைனஸ் 1/2 சீக்கன் ஸ்கொயர்டு x by 2.
வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தான் என்ன பண்ணுறோம், இன்டகிரேட் பண்ணுறோம். ஸோ டிஎக்ஸ். ஓகேவா? இப்போ தனித்தனியாக பிரிச்சுக்குமா? இன்டகிரல் 1 into dx dx சென்டரில் மைனஸு, இந்த 1/2 நம்ம வெளில எழுதிக்கலாம். இன்டகிரல் சீக்கண்ட் ஸ்கொயர்டு x/2 dx. ஓகேவா? புரியுதாப்பா என்ன பண்ணியிருக்கோன்ட்டு? இப்போ ஃபார்முலா சொல்லுங்கள். we know that integral dx which is equal to x plus c. கரெக்டா? அதே மாதிரி இன்டகிரல் secant squared x dx which is equal to என்னது நமக்கு tan x plus c. ஓகே, இப்போ சொல்லுங்கள். I which is equal to என்ன ஆகிடும், integral dx இன்டகிரேட் பண்ணால் x plus c. ஸோ x வந்துடும், சென்டரில் மைனஸு, இங்கே ஒரு 1/2 இருக்குது. secant squared x/2, secant squared x அப்படின்ற ஃபார்முலாவில் இருக்கா இது? ஸோ இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா tan x, எக்ஸுக்கு பதிலாக x/2 இருக்குது. அப்போது tan x/2 அப்படின்னு வந்துடுமா? இதோட ஸ்டாப் பண்ணக்கூடாது. என்ன பண்ணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், எக்ஸை மறுபடியும் நம்ம என்ன பண்ணோன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பையில் எழுதணும். சரியா? இப்போ வந்து எக்ஸ் எப்படி இருக்குது, 1/2 into x. x/2ன்னு என்ன அர்த்தம்? இங்கே பாருங்கள், x/2னா என்ன அர்த்தம்னா 1/2 into xன்னு அர்த்தம். இப்போ எக்ஸுக்கு முன்னாடி யார் இருக்கா, 1/2 இருக்காங்க. இந்த 1/2வை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இங்கே எடுத்து பையில் எழுதிடணும். தென் எக்ஸை நம்ம என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இந்த எக்ஸை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், d/dx of x which is equal to 1ன்னு நமக்கு தெரியும். எக்ஸை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1. சரியா? அது இங்கே வந்துடும் நமக்கு. சரியா? இப்போது இந்த டேர்முக்கும் பொதுவாக இன்டகிரேஷன் கான்ஸ்டன்ட்டு சி எழுதிக்கும். ஓகேவாப்பா? இப்போ சொல்லுங்கள், which is equal to x மைனஸ் இது 1/2 into 1 என்ன வரும், 1/2 தான் வரும் இல்லையா? பட் இதில் என்ன பாருங்கள், நியூமரேட்டரில் இங்கே இதுதான் நியூமரேட்டர், இது டினாமினேட்டர். டினாமினேட்டரில் ஒரு நியூமரேட்டர் தான் 1, டினாமினேட்டருக்கும் டினாமினேட்டர் தான் 2 இருக்குது. சரியா? அந்த 2 அப்போ எங்கே போகணும், மேலே போயிடணும் இல்லையா? அதாவது இந்த 2 டினாமினேட்டரோட டினாமினேட்டர் அப்போ எங்கே போகணும், நியூமரேட்டருக்கு போயிடணும். அப்போ இங்கே வந்துடுச்சுன்னா 2/2ன்னு வந்துடும். நமக்கு tan x/2 மட்டும் இங்கே இருக்கும். சரியாப்பா? ப்ளஸ் இப்போ இதுலேயும் நம்ம என்ன பண்ணலாம், இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணலாம். நமக்கு 1 வந்துடும். அப்போது therefore I which is equal to x minus tan x/2 plus c. ஓகேவா? கிளியராக புரியுதா? இது இந்த சம்ஸ்லாம் சின்னதாக மிஸ்டேக் வந்தாலும் உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து பெரியதாக தெரியும், தப்பாக தெரியும். சரியா? அதனால் நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் போடணும். இன்டகிரேஷன் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சரியா? ஆனால் ஒவ்வொரு எக்ஸசைஸும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இந்த 7.3 பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே ஃபார்முலாஸ் தான் வரும். ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலாஸ் தான் நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நீங்கள் வந்து நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இதில் வர சம்ஸ் எல்லாம் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். சரியா? இந்த சம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் எது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியா?